அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். நம்ம மீண்டும் சந்திச்சிக்கிறோம். அதாவது எங்களோட யூடியூப் செஷனூடாக நாங்கள் சந்திச்சிக்கிறோம். அதாவது என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட செமினாரில் லாஸ்ட் செக்ஷன் தான் நாங்கள் செய்கிறதுக்கு இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில விஷயங்களால், ஒரு சில காரணங்களினால, அதே போல் பேர்சனல் இஷ்யூனால இந்த கிளாஸை எங்களுக்கு ஒன் சைடாக செய்ய இயலாமல் போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் உங்களை இந்த ஹியூமன் ஜியோகிராஃபி செக்ஷனை எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஜூம் ஊடாக, அதாவது யூடியூப் ஊடாக உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறோம். அதனால பிள்ளை நாங்கள் இந்த யூடியூப் செஷன் ஊடாக நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், ஓகே, நம்ம பார்ப்போம். என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நாங்க உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாவே எம்சிக்யூ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். அதே நேரத்துல பிசிக்கல் ஜியோகிராபிக்குரிய செக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். அதே நேரத்துல உங்களுக்கு படங்கள், உலக படங்கள், இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். லாஸ்ட் விஷயம் இந்த ஹியூமன் ஜியோகிராபி சம்பந்தமான விஷயங்கள். அப்ப இதுல என்ன மாதிரி எழுதுற, அதாவது செகண்ட் பார்ட்ல வரக்கூடிய கேள்விகள்ல உங்களுக்கு தெரியும், நீங்க 3 கேள்வி செய்ய வேண்டி வரும். சம்டைம் நீங்க அதுல உங்களுக்கு 2 தான் செய்ய இயலும்னு சொன்னா, உங்களுக்கு பிசிக்கல் ஜியோகிராஃபில மத்த 3 உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். அப்ப நீங்க இதுல நீங்க செய்ய போற கேள்வி 1, 3 செய்ய போறீங்க, அல்லது 2 செய்ய போறீங்க. இப்ப அதுக்குள்ள தான் நீங்க இது செய்ய வேண்டி வரும். ரைட். அந்த வகையில நாங்க உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பேப்பர்ல என்ன மாதிரி கேள்வி எடுக்கலாம், இப்படி இந்த மாதிரி கேள்வி வரலாம், அதாவது எதிர்பார்க்கு அப்படின்னு சொல்லல, இப்படி வரலாம், வரவும் வராமலும் இருக்கலாம், சரிதானே? ஒரு கெஸிங்ல நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். அப்ப அந்த கேள்விகள் எப்படி எல்லாம் வந்திருக்குது, அதுக்கு நீங்க எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ண போறீங்க, அந்த விஷயங்களை நாம கொஞ்சம் பார்த்து கொள்வோம். ரைட், வருவோம் அப்ப விஷயத்துக்கு. இப்ப முதலாவது நாங்க போட்டிக்கிறோம், அதாவது சனத்தொகை சம்பந்தமான கேள்வி. மானிட புவியியல்ல உங்களுக்கு சனத்தொகை சம்பந்தமான கேள்வி உங்களுக்கு எப்பயும் வரக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இருக்கிறத நாங்க பாக்குறோம். அந்த வகையில எந்த முறையும் உங்களுக்கு வாரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த கேள்வியை நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். அப்படி சனத்தொகை சம்பந்தப்பட்ட கேள்வி வருமாக இருந்தால் எப்படியும் ஒரு அட்டவணை சம்பந்தப்பட்டு வரும். அதாவது உங்களுக்கு குடியிருப்புகள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய சனத்தொகை வளர்ச்சி சம்பந்தமான அட்டவணையோ, அல்லது அதாவது எப்படி சொல்லலாம், பிறப்பு வீதம் சம்பந்தமான அட்டவணையும், அதே போல இறப்பு வீதம் சம்பந்தமான அட்டவணையும், சனத்தொகை வளர்ச்சி சம்பந்தமான அட்டவணை, அல்லது சனத்தொகை சேர்க்கை சம்பந்தமான அட்டவணை, அதே போல அடுத்து அடுத்து இலங்கையில காணப்படக்கூடிய நகர அடிப்படையிலான சனத்தொகை எப்படி இருக்குது, கிராம அடிப்படையிலான சனத்தொகை எப்படி இருக்குது, இது சம்பந்தமான அட்டவணை அடிப்படையில உங்களுக்கு கேள்விகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு அட்டவணை தாரத்தினால நாங்களும் ஒரு அட்டவணை போட்டு ஒரு கேள்வின்னு போட்டிக்கிறோம். அதாவது இந்த கேள்வியை பாருங்க. அட்டவணை 1இல் 1950 தொடக்கம் 2050 வரையுள்ள காலத்துக்குரிய உலக சனத்தொகை வளர்ச்சி பற்றி தரவுகள் தரப்பட்டிருக்குதாம். ரைட். அப்ப இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு தெரியும், அப்ப உலக சனத்தொகை வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புன்னு போட்டு தந்திக்கிறாங்க. அந்த தலைப்பு கீழே ஒரு அட்டவணை தந்திக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சனத்தொகை என்ன மாதிரி இருக்குது, பில்லியன்ஸ் அமைப்புல சனத்தொகையை தந்திக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்துல ஆண்டுகள் தந்திக்கிறாங்க. அதாவது 1950 இருந்து 2050க்குமான ஆண்டுகள் தந்திக்கிறாங்க. 1960 எப்படி இருந்துச்சு, 3 பில்லியனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1970க்கு பிறகு 4 பில்லியனா மாறிச்சு. 1980க்கு லாஸ்ட் கட்டத்துல 5 பில்லியனா மாறுது. அதுக்கப்புறம் 6 பில்லியனா மாறுது, 7 பில்லியனா, 8 பில்லியனா. அடுத்தது 2040ஆம் ஆண்டு ஆகிற மட்டில 9 பில்லியனா மாறுது. அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி 2050 வரைக்குமான தரவுகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த சனத்தொகை வளர்ச்சி அந்த அட்டவணையில. இது பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இருந்துன்னு சொன்னா, ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் சனத்தொகை அறிக்கை 2016 தரவு அடிப்படையில தான் இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த வகையில இப்ப நம்ம கேள்விகளை போவோம், என்ன மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போவோம். பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. சனத்தொகை வளர்ச்சி என்பதனால் கருதப்படுறது யாது? அப்போ உங்களுக்கு என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப சனத்தொகை வளர்ச்சி என்றா என்ன, அந்த சனத்தொகை வளர்ச்சி என்னத்தை கூற வருது, அந்த சனத்தொகை வளர்ச்சி என்றா என்ன விஷயம்னு சொல்லித்தான் உங்களுக்கு இந்த கேட்கப்படுற கேள்வி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப சனத்தொகை வளர்ச்சி என்றா என்ன, நீங்க சொல்லுங்க பாப்போம். அதாவது பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், சனத்தொகை வளர்ச்சி என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் இருக்கும், சரிதானே? ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, இப்ப நீங்க வசிக்கக்கூடிய ஒரு பிரதேசம் எடுப்போம். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரிங்கோமலை டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல
குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ள 1950 இருந்துட்டு 2026 ஆண்டு வரைக்குமான காலப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இல்லாட்டி ஒரு வருஷத்துல இப்படி வாழக்கூடிய மக்கள்ற மொத்த எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் முக்கியமா வந்துட்டு அதுல மாற்றத்தை தான் மென்ஷன் பண்றாங்க. ஒரு சனத்தொகையில ஏற்படக்கூடிய மாற்றம் அதுல முக்கியமா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சனத்தொகை வளர்ச்சி மென்ஷன் பண்ணக்குள்ள அதிகரிப்பு. அந்த அதிகரிப்பு அதாவது பார்த்தோம்னு சொன்னா அப்ப சனத்தொகை வளர்ச்சி என்று சொல்றது ஒரு இயற்கை காரணியாலும் இடம்பெறும், அதே போல மாநில காரணியாலையும் இடம்பெறும். இப்ப இயற்கை காரணியால பார்த்தோம்னு சொன்னா அந்த பிறப்பு இறப்பு இடப்பெயர்வு காரணியால என்ன செய்யுது சொன்னா இடம்பெறத்தை நாங்க பார்க்கலாம். ரைட். இப்படி பார்க்கக்குள்ளதான் வந்துட்டு இப்போ சனத்தொகையை தீர்மானிக்கிற அதாவது இப்போ சனத்தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப பிறப்பு அதாவது ஒரு பிரதேசத்துல ஒரு மனித உயிர்கள் வந்துட்டு ஒரு 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 ஆண்டுல வந்துட்டு இத்தனை பேர் பிறக்கிறாங்க, அதே நேரத்துல ஒரு ஆண்டுல வந்துட்டு இத்தனை பேர் இறக்குறாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்படியும் சொல்லலாம். இப்ப இடப்பெயர்வு சம்பந்தப்பட்டும் இந்த சனத்தொகை வளர்ச்சிக்கு ஒரு காரணம்னு நாங்க சொல்லலாம். அதாவது பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிரதேசத்துக்குள்ள மக்கள் வந்து புதிதாக வந்து சேர்றது, அதே நேரத்துல ஒரு பிரதேசத்தை விட்டு மக்கள் வேற இடத்துக்கு வெளியேறது, இப்படியான விஷயங்களுக்காகவும் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த இடப்பெயர்வு சம்பந்தப்பட்டு இந்த சனத்தொகை வளர்ச்சி சம்பந்தப்பட்டு நாங்க குறிப்பிடலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் தானே, அப்ப சனத்தொகை வளர்ச்சின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நல்லா விளங்கிட்டு, அதாவது என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில வாழக்கூடிய மக்களினுடைய மொத்த எண்ணிக்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுல குறிப்பாக அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா இந்த சனத்தொகை வளர்ச்சி என்று சொல்லுவோம். இந்த சனத்தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல அதாவது பிறப்பு இறப்பு இடப்பெயர்வு சம்பந்தப்பட்டு நாங்க சொல்லுவோம். அப்ப நிகர இடப்பெயர்வு உங்களுக்கு தெரியும், குடிவரவு குடியகல்வு இருக்குது. பது சம்பந்தமான விலங்குகளும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு அப்ப இந்த முதலாவது கேள்வி உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும். அப்ப சனத்தொகை வளர்ச்சி என்று சொன்னா என்னன்னு சொல்லக்குள்ள நீங்க 2 மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 வரியிலையோ அல்லது ஒரு 5 வரியிலையோ வந்துட்டு நீங்க எழுதுனா போதும். சரி, ஓகே, வருவோம். அடுத்த கேள்விக்கு வருவோம். பின்வரும் வரைபடத்தினை பயன்படுத்தி அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தினை பயன்படுத்தி 1950 இருந்துட்டு 2050 வரையான காலப்பகுதிக்கான உலக குடித்தொகை வளர்ச்சியில காணப்படக்கூடிய முனைப்பான அம்சங்கள் ரெண்ட வந்துட்டு விவரிக்க சொல்லிக்கிறாங்க. அப்ப என்ன முனைப்பான அம்சங்கள், அப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அப்போ நீங்க அதாவது நீங்க இங்கிலீஷ் பாடம் படிச்சிருப்பீங்க ஓ லெவல்ல. அதுல வந்துட்டு இப்போ பாய் சாட்டை வந்து விவரிக்கிறதுக்கு போடுவாங்க ஒரு கேள்வி. அதே மாதிரி தான் நீங்க இதை விவரிக்க போறீங்க. இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா நல்லா பாருங்க. இப்போ அதுல இப்போ இந்த அட்டவணையை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்குது. இப்போ 1950க்கு பிறகு பார்த்தோம்னு சொன்ன ஆண்டளவுல இப்போ 1 பில்லியனா இருந்த உலக குடித்தொகை வந்துட்டு 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியா மாறக்குள்ள இப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியா போக்குல என்ன செய்யுதுன்னு சொன்னா 7 பில்லியனா வளர்ச்சி அடையுது. இந்த வளர்ச்சியில காணப்படக்கூடிய ஒரு 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 விசேட பண்பா நான் என்ன சொல்லலாம்னு சொன்னா இந்த குடித்தொகை பில்லியன்ல இருந்து பில்லியனுக்கு அதிகரிக்கிற எடுத்த காலம் எப்படி இருக்குது, படிப்படியா இந்த குறைஞ்சிட்டு போறத நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா படிப்படியா குறைஞ்சிட்டு போறத பார்க்கலாம் அந்த காலப்பகுதி. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இப்ப 1 பில்லியன்ல இருந்து 2 பில்லியன் வரைக்குமான வளர்ச்சி அடைய கிட்டத்தட்ட 120 இந்த இடத்துல பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 120 23 ஆண்டுகள் வந்து எடுத்திருக்குது. அதே நேரத்துல 2 ல இருந்து 3 பில்லியன் வரைக்கும் வளர்ச்சி அடைய சரிதானே. இப்போ இந்த இடத்துல இந்த 2 பில்லியன் 3 பில்லியன் இந்த இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா 2 ல இருந்து 3 பில்லியன் வரைக்கும் வளர்ச்சி அடைய பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் தான் எடுத்திருக்குது. உலக குடித்தொகையில விசேட இயல்பாக இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னா 1950க்கு பின்னுக்கு வந்த காலப்பகுதியில விருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகள் ரீதியான விருத்தி அடைந்த நாடுகள்ல குடித்தொகை அதிகரிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா மிக வேகமாக இடம்பெற்றிருக்குது. அதே நேரத்துல 5 பில்லியனுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா குடித்தொகை வளர்ச்சி நிலையான அமைவுல வந்துட்டு அமையறத நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு நிலையான அமைப்புல வந்துட்டு இடம்பெறத 5 பில்லியன் 1990 2000 2010 20 30 40 50ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிலையான அமைப்புல வந்து இடம்பெறத நீங்க பார்க்கலாம். அப்ப இதுதான். அப்ப இதுல நீங்க உங்களுக்கு 2 விஷயத்த நீங்க விளங்கப்படுத்தினீங்கன்னு சொன்னாலே போதும். சரி, அப்ப உங்களுக்கு 2வது கேள்வியும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். அப்ப பின்வரும் வரைபடத்தை பயன்படுத்தி இப்ப இதே மாதிரி தான் பிள்ளைகள் உங்களுக்கு அட்டவணை தந்துட்டு அட்டவணையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அப்ப அதுல நீங்க ஒரு 2 பண்போ அல்லது 3 பண்போ விளக்க வேண்டி வரும்.
அதை நீங்க அந்த அட்டவணையில இருக்க வேண்டிய விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு அந்த விஷயம் இப்படிப்பட்டிருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துல என்ன, இந்த அட்டவணையில இந்த தரவுகள் தந்திருக்குது, இது வந்துட்டு உயர்வா காணப்படுது, இது வந்துட்டு தாழ்வா காணப்படுது, இது வந்து ஈக்குவலா காணப்படுது. இப்ப இதை வந்துட்டு நாங்க இதோட ஒப்பிடலாம், இதை வந்துட்டு இதோட ஒப்பிட இயலாது, ஏன்னு சொன்னா இதுக்கான இந்த காரணத்தை நாங்க சொல்லலாம். இப்படி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதுக்குரிய விடையை நீங்க வகுத்து கொள்ளலாம். எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்து இருக்குது. அது நீங்க எழுதுறது உங்களோட கையில தான் இருக்குது. சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்விக்கு வருவோம். மூணாவது கேள்விக்கு வருவோம். பாருங்க, உலக குடித்தொகை பரம்பலை பாதிக்கும் 3 காரணிகளை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. ரைட், வரும். அப்ப உலக குடித்தொகை பரம்பல்னு சொல்லக்குள்ள வந்துட்டு பூகோள ரீதியா வந்துட்டு ஒரு சீராக அமைந்திருக்குமான்னு கேட்டா இருக்காது. இப்போ உலக குடித்தொகை பரம்பல்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது பாப்புலேஷன் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தோம்னு சொல்லக்குள்ள பூகோள ரீதியா ஒரு சீரா அமைஞ்சிருக்கும்னு கேட்டா அமைஞ்சிருக்க மாட்டாது. சில பகுதியில மக்கள் தொகை வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொன்னா அடர்த்தி கூடியதா இருக்கும், இன்னும் ஒரு சில பகுதியில வந்துட்டு குறைவா இருக்கும், இன்னும் ஒரு சில பகுதியில இல்லாமலும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த தீர்மானிக்கக்கூடிய இந்த சனத்தொகை அமைப்பு வந்துட்டு உலகளாவிய ரீதியில பார்க்கக்குள்ள தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல முதலாவது நாம இயற்கையான ரீதியான காரணிகளை பார்த்தோம்னு சொன்னா, இப்போ பாதிக்கக்கூடிய காரணின்னு சொல்லிட்டு பாதிக்கக்கூடிய பௌதிக காரணி, அடுத்து மாநில காரணி சொல்லிட்டு உங்களுக்கு தனியா கேட்கலையே. இப்ப பொதுவான விஷயத்தினால அப்ப நம்ம முதலாவது இயற்கையான காரணிகள்னு சொல்லி பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தரை தோற்றத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது விஷயம் தரை தோற்றம். இப்போ தரை தோற்றம்னு சொல்லக்குள்ள இப்போ சமவெளி பிரதேசங்கள், அதே நேரத்துல இந்த பள்ளத்தாக்குகள் வந்துட்டு இப்ப வேளாண்மை, அதே நேரத்துல போக்குவரத்து, நகரமயமாக்கலுக்கு வந்துட்டு உகந்த ஒரு இடமா இருக்கிறதுனால அங்க என்ன செய்யறாங்க, அதிகமான மக்கள் தொகை வந்துட்டு இந்த சமவெளி பிரதேசங்கள்ல பள்ளத்தாக்கு பிரதேசங்கள்ல இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இந்தியாவுல கங்கை சமவெளியை சொல்லலாம். அதே நேரத்துல இந்த நைல் நதி பள்ளத்தாக்கு இருக்குது, அந்த பகுதிகளில் நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ கரடு முரடான மலைப்பாங்கான பகுதியில, அதே நேரத்துல இந்த செங்குத்தான சாய்வான பகுதிகளில், செங்குத்தான பாறைகள் காணப்படக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறது அங்க வந்துட்டு சிரமமா இருக்கும். அங்க வந்துட்டு சேவை நிலையங்களை உருவாக்குறது வந்து சிரமமா இருக்கும். விவசாயங்கள் செய்யறதுக்கு வந்துட்டு சிரமமா இருக்கும். ஒரு குடியிருப்புகள் அமைத்துறேன்னு சொன்னா அது வந்துட்டு சிரமமா இருக்கும். ஒரு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துறேன்னு சொன்னா அங்க வந்துட்டு ஒரு இயலாத ஒரு காரியமா இருக்கும். இதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல குடித்தொகை வந்துட்டு குறைவா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மலைகள்ல இப்போ இமயமலையை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே நேரத்துல அந்திஸ் மலை பிரதேசங்கள்ல வந்துட்டு சனத்தொகை வந்துட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமும் இதை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அடுத்த பௌதிக காரணிகள் அல்லது இயற்கையான காரணிகளை நாங்க கிளைமேட் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப கிளைமேட்டை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இப்போ ஒரு மிதமான வெப்பநிலை இருக்கும், அதே நேரத்துல இப்போ போதிய அளவு மழை வீழ்ச்சி கொண்ட ஒரு 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 இயற்கையான ஒரு பிரதேசத்துல பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்துட்டு அதிகமான மக்கள் தொகை இருக்கிறத பார்க்கலாம். உதாரணமா வந்துட்டு இப்போ தெற்காசிய பகுதிகளில் நாங்க வந்துட்டு ஒரு இயற்கையான மிதமான வந்துட்டு ஒரு ஒரு அழகான ஒரு கிளைமேட் இருக்கும் அங்கன்னு. ரைட், எல்லா வகையான கிளைமேட்டுக்குரிய மாதிரி மிதிக்கும். அதே போல ஒரு 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 சராசரியான அமைப்புல ஒரு ஒரு சமனான அமைப்புல வந்துட்டு மழை வீழ்ச்சி கிடைக்குது, வெப்பநிலை கிடைக்குது, இப்படியான விஷயங்கள்னால என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த இடத்துல மக்கள் அதிகமா இருக்குது. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ துருவ பகுதிகள் எடுத்தோம்னு சொல்லக்குள்ள இப்ப அங்க வந்துட்டு இப்ப அண்டார்டிகா, கிரீன்லாந்துலாம் வந்துட்டு அதிகமா குளிரான பிரதேசம். அப்படி அதிகமான குளிரும், அதே நேரத்துல இப்ப பாலைவன பிரதேசங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதிகமான வெப்ப பிரதேசம். இப்ப இப்படியான பிரதேசங்கள் எடுத்தோம்னு சொன்னா அங்க மக்கள் தொகை எப்படி இருக்கும் பிள்ளைகள்? அதாவது வந்துட்டு குறைவா தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் நீங்க காலநிலையை சொல்லலாம். ரைட், அடுத்த விஷயத்துக்கு வரும். அடுத்தது வந்துட்டு மண்ணை சொல்லலாம். இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்போ வண்டல் மண், அதே நேரத்துல இப்போ எரிமலையில காணப்படக்கூடிய அந்த எரிமலையோட வளமான விவசாயத்துக்கு தேவையான அந்த மண் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த பகுதிகளில் வந்துட்டு என்ன செய்யறாங்க, அதிகமான மக்கள் வந்துட்டு வாழ்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஜாவா தீவுல சொல்லலாம். அதே போல இந்தியாவில அந்த சிந்து கங்கை சமவெளிகள், இலங்கையில் இருக்கக்கூடிய மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள், இப்படியான அந்த மண் வளங்கள் நிறைந்த பகுதிகளில் வந்துட்டு அதிகமான மக்கள் இருப்பாங்க. இந்த மண் வளங்கள் இல்லாம, அதாவது ஒரு வறண்ட பிரதேசமாக அல்லது வந்துட்டு அதிகமான மணல் தரை கொண்ட பிரதேசங்களாக இருக்குமாக இருந்தால் அங்க வந்துட்டு இந்த மக்கள் தொகை இருக்கிறது வந்துட்டு குறைவா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த நீர் வளத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீர் வளம்னு சொல்லி பார்க்கக்குள்ள இப்ப குடிக்கிற தண்ணியை சொல்லலாம், குடிக்கிற நீர், அதே நேரத்துல விவசாயத்துக்கு தேவையான நீர், அதே நேரத்துல இப்ப தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர், அதே நேரத்துல போக்குவரத்துக்கு வந்துட்டு போக்குவரத்து தேவைகளை வந்து செய்யறதுக்காக வேண்டி வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த நீர் வந்துட்டு மிக மிக முக்கியமா இருக்குது. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த வரலாற்று ரீதியாகவும் அதே நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும்
ஆற்றங்கரை பகுதியில அதே நேரத்துல அந்த கடற்கரையோர பகுதியில வந்துட்டு அதிகமான மக்கள் வந்து அதாவது செறிவா காணப்படுறாங்கன்னு நாங்க சொல்லலாம். இப்படி செறிவா காணப்படுறதுக்கான காரணத்துக்கு நாங்க உதாரணத்துக்கு நீர்வளத்தை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அடுத்த விஷயம். இப்ப அடுத்த விஷயம் வந்துட்டு இப்போ இன்னும் சொல்ல போனா வந்துட்டு கனிய வளங்கள் சொல்லலாம். சரிதானே? இப்போ அதாவது என்னது உலக குடித்தொகை பரம்பலை பாதிக்கக்கூடிய இதுல வந்து கனிம வளங்களை நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ அதுல நாங்க இப்போ சுரங்கத்துல காணப்படக்கூடிய இந்த தங்கம், நிலக்கரி, அதே நேரத்துல மசக எண்ணெய், கச்சா எண்ணெய்கள் போன்ற இந்த பெருமதியான கனிமங்கள் வந்துட்டு நிறைந்த பகுதிகள்ல அதே நேரத்துல கடுமையான காலநிலை அல்லது வந்துட்டு இப்போ நிலப்பரப்பை கொண்டிருந்த ஒரு பகுதியா இருந்தாலும் அங்க இந்த தங்கம், நிலக்கரி, அதே நேரத்துல இந்த கச்சா எண்ணெய்கள் போன்ற ஒரு கனிம வளங்கள் இருந்தா அது என்ன செய்யுது இந்த மக்களை வந்து ஈர்க்குது. இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு மத்திய கிழக்கு நாடுகள்ல அதே நேரத்துல ஆஸ்திரேலியா காணப்படக்கூடிய இந்த தங்க சுரங்கங்கள் இருக்கு தெரியும் தானே. அதே நேரத்துல இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த பார்த்தோம்னு சொன்னா கச்சா எண்ணெய்கள் வந்துட்டு அங்க அதிகமா இருக்கிறத பார்க்கலாம். இதுல எல்லாம் வந்துட்டு கிளைமேட் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் இப்ப கிளைமேட் வந்துட்டு ஒரு உகந்த ஒரு கிளைமேட்டா இல்லாமல் இருந்தாலும் இப்படியான கனிம வளங்கள் இருக்கிறது காரணத்தினால என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க மக்கள் தொகை வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த குடித்தொகை பரம்பலை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியில நாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா இயற்கையான காரணிகள் சொல்லலாம். சரி, இயற்கையான காரணி பார்த்துட்டோம். அப்ப சமூக பொருளாதார அரசியல் காரணிகளா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப அதுல வந்துட்டு தொழில்துறை அதே நேரத்துல நகரமயமாக்கல நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னா இப்ப கைத்தொழில் இருக்குதானே. இப்ப கைத்தொழில் இருக்கக்கூடிய அந்த நகர்ப்புறங்கள்ல வந்துட்டு வேலை வாய்ப்பு, அதே நேரத்துல சுகாதாரம், நவீன வாழ்க்கை வசதிகள், அதே நேரத்துல கல்வி, இப்படி எல்லாமே வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னு சொன்னா கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய அநேகமான மக்கள் எல்லாமே இடம்பெயர்ந்து செல்றாங்க எங்க நகர பகுதிகளை நோக்கி. இப்ப உதாரணமா இந்தியாவுல அதிகமான மக்கள் வந்து சென்னையில இருக்கிறாங்க, மும்பையில இருக்கிறாங்க, அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா டோக்கியோல இருக்கிறாங்க. இப்படியான மக்கள்களை பார்த்தோம்னு சொன்னா இந்த கைத்தொழில் நோக்கத்துக்காக வேண்டி ஒரு நகரப்புறத்துல வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக வேண்டி ஒரு கல்வி நடவடிக்கைக்காக வேண்டி ஒரு சிறந்த சுகாதாரத்துக்காக வேண்டி அதே நேரத்துல ஒரு நவீன வாழ்க்கை வசதிகளுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மக்கள் இந்த தொழில்துறை நகரமயமாக்கலை நோக்கி போறாங்க. இதுவும் என்ன செய்யுது உலக குடித்தொகை பரம்பலை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக நாங்க சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்துட்டு போக்குவரத்து நாங்க சொல்லலாம். அதே நேரத்துல தொடர்பாடல் வசதிகளை நாங்க சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரயில் வீதிகள் இருக்குதானே, புகையிரத பாதைகள், அதே நேரத்துல இருக்கக்கூடிய பிரதான வீதிகள், அதிவேக நெடுஞ்சாலைகள், இப்படியான எல்லா விஷயங்களும் வந்துட்டு ஒரு சிறப்பாக ஒரு அபிவிருத்தி அமைப்புல காணப்படுமாக இருந்தா ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம் இலகுவாக சென்றடையக்கூடியதா இருக்கிறதுனால அந்த வர்த்தக நோக்கத்துக்காக செல்லக்கூடிய மக்கள் அதே நேரத்துல வந்துட்டு இப்போ விரைவான தேவைகளுக்காக செல்லக்கூடிய மக்கள் அதே போல வந்துட்டு அவங்க அன்றாட தேவைகளுக்காக அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்லக்கூடிய மக்கள் வந்துட்டு என்ன செய்றாங்க இந்த சனத்தொகை அதாவது இந்த போக்குவரத்து அதே நேரத்தில் தொடர்பாட வசதிகள் ஈஸியா இருக்கிறதுனால அந்த மக்கள் தொகை வந்துட்டு அந்த பிரதேசங்கள்ல அதிகமா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அடுத்த நேரத்துல வந்துட்டு இப்போ வரலாற்று பின்னணியில நாங்க பார்க்கலாம். வரலாற்று பின்னணியை பார்த்தோம்னு சொன்னா இப்போ பண்டைய நாகரிகங்கள் தோன்றிய இடங்கள்ல அதே நேரத்துல நீண்ட காலமாக மனித குடியிருப்புகள் நிலை வரக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கும் என்ன செய்யுது அந்த இடத்துல அதிகமான மக்கள் வாழ்றதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சீனா இந்தியாவில் காணப்படக்கூடிய அந்த பழமையான ஆற்றங்கரை பகுதிகள் இதன மொஹஞ்சதாரோ கரப்பா இப்படியான பகுதிகள் இதன் நைல் நதி நாகரிகங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் வரலாற்று பின்னணியில இருக்கக்கூடிய மக்களாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இந்த அரசியல் கொள்கைகள் அரசியல் ரீதியான விஷயங்களுக்காக உதாரணத்துக்கு இப்போ யுத்தத்தினால அதே நேரத்துல அரசியல் குழப்பங்களினால உள்நாட்டு கலவரங்கள் இல்லாத அமைதியான பிரதேசங்கள்னால வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு புகலிடமா ஒரு பாதுகாப்பு நோக்கத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க இன்னொரு இடத்துல போய் இது தஞ்சம் அடைகிறாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு அவங்களோட பரம்பலை வந்துட்டு மேற்கொள்றாங்க. இப்ப சில நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப திட்டமிடப்பட்ட ரீதியில ஒரு புதிய நகரங்களை அமைத்து குடியேற்றங்களை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த அரசாங்க ரீதியாக ஏற்படுத்திக் கொள்றாங்க. உதாரணத்துக்கு இலங்கையில என்ன சொல்லலாம் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் அதே நேரத்துல வந்துட்டு இப்போ பராக்கா டபுள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குதானே. இப்ப அந்த பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு திட்டங்கள் நாங்க என்ன சொல்லலாம் இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ கல்ச்சரல் ரீதியாகவும் வருவாங்க. இப்போ சமூக கலாச்சார ரீதியில இப்போ சமய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல இப்போ இந்த கவுப நம்ம போமே மக்கா மதினா அந்த போன்ற பிரதேசங்கள்ல அதிகமான மக்கள் போவாங்க. அதே நேரத்துல இந்த ரோமபுரிக்கு போவாங்க, இந்த வாரணாசிக்கு போவாங்க. அதே நேரத்துல இந்த இந்தியாவுல போவாங்க. இப்போ பழனி மலைன்னு சொல்லுவாங்களே பழனி மலை மருதமலை போவாங்க. இப்படியான விஷயங்களுக்கு என்ன சொல்லுவாங்க என்ன செய்யணும்னு சொன்னா
அதிகமான மக்கள் வந்துட்டு அதிகமா போறதை நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொல்லக்குள்ள இந்த சாதி இன மொழி சார்ந்த பிணைப்புகளால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாரம்பரிய வாழ்விடங்களை விட்டு என்ன செய்வாங்க வெளியேற விரும்பாத மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த பிரதேசத்திலே வந்துட்டு குடியிருப்புகள் அமைச்சு வாழக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இது நாங்க என்ன சொல்லலாம், அதாவது உலக குடித்தொகை பரம்பலை வந்துட்டு பாதிக்கக்கூடிய காரணிகள் ஆனா சொல்லலாம். இதுல ஏதாவது ஒரு 3 விஷயத்த நீங்க கொடுத்து, இப்ப நம்ம சொன்ன நிறைய விஷயம் சொல்லியிருந்தோம், அதுல ஏதாவது ஒரு 3 விஷயத்த நீங்க கொடுத்து என்ன செய்வீங்கன்னு சொன்னா விளக்கு விளக்கு எழுதினீங்கன்னு சொன்னாலே போதும். அப்ப இதுக்குரிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிரும். இப்போ உங்களுக்கு விட நல்லா எழுத தெரியும், என்ன மாதிரி விட எழுதுற, ரைட்? அப்ப இந்த கேள்விகள் எழுத போறேன்னு சொன்னா முதல்ல அதுக்குரிய பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. பாயிண்ட் கொடுத்து போட்டு அதுல பாயிண்ட வந்துட்டு ஒரு தலைப்பு எடுத்துக் கொள்வீங்க. அந்த தலைப்பை போட்டு என்ன செய்வீங்க, அந்த பந்தி எழுத போறீங்க. பந்தி எழுதிட்டு உங்களுக்கு உதாரணம் தெரிஞ்சா வந்து நம்ம நிறைய உதாரணம் சொல்லியிருந்தோம். அந்த உதாரணத்திலேயே ஏதாவது ஒரு 2 உதாரணம் அல்லது ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு அந்த பந்தியை முடிச்சு விடுற. அதுக்கு பிறகு அடுத்த தலைப்பு போற, அடுத்த பந்தி, அடுத்த தலைப்பு போற, அடுத்த பந்தி, ஒரு உதாரணம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த கேள்வி முடிஞ்சிடும். அப்ப நீங்க இதை டைமுக்குள்ள செய்ய பழகணும் பிள்ளைகள். வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க டைமுக்குள்ள செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது பூரணமா முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரைட், வரும் அடுத்த கேள்வி வரும். ரைட், உலக குடித்தொகை பரம்பலுடன் இணைந்து காணப்படும் 3 பிரச்சனைகளை சுருக்கமாக ஆராய்க. ரைட், இப்ப என்ன விஷயம்னு சொன்னா உலக குடித்தொகை பரம்பரை தானே, அதோட சேர்ந்து காணப்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்குது. இப்ப உதாரணமா சொன்னா இப்ப உலக குடித்தொகை பரம்பரைன்னு சொல்றது வந்துட்டு சீரற்ற முறையில காணப்படுறதுனால, அதாவது பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ஒரு மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கும், அதே நேரத்துல இன்னொரு இடத்துல வந்துட்டு குறைஞ்ச மக்கள் தொகை வந்துட்டு காணப்படும். இப்படி பல்வேறு சமூக பொருளாதார சூழல்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம இப்ப அடிப்படையா பார்த்தோம்னு சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு 3 பிரச்சனை தான் கேட்டிக்கிறாங்க. நம்ம உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்ப என்ன சொல்லலாம், இப்போ வளங்கள் வந்துட்டு அதிகளவான பயன்பாடும் பற்றாக்குறையும் காணப்படுறதை பார்க்கலாம். இப்போ வளங்களை வந்துட்டு அதிகமான பயன்பாட்டுக்கும் எடுத்துக்கிறாங்க, அதே நேரத்துல பற்றாக்குறையும் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்போ மக்கள் வந்துட்டு அடர்த்தியாக, அதே நேரத்துல மிக கூடுதலா இருக்கக்கூடிய அந்த நகரங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா வளமான சமவெளி பகுதிகள்ல நிலம், அதே நேரத்துல குடிநீர், எரிபொருட்கள் இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு இயற்கை வளங்கள் தேவை வந்துட்டு மிக கடுமையாக இந்த காலத்துல அதிகமா இருக்குது. ஏன்னு சொன்னா அந்த சனத்தொகை அப்படிதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த நன்னீர் பற்றாக்குறை ஏற்படும், அதே நேரத்துல நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது, அதே நேரத்துல விவசாய நிலங்கள் வந்துட்டு குடியிருப்புகளா மாறுறதுனால வந்துட்டு விவசாயங்கள், அதாவது உணவு உற்பத்தி வந்துட்டு குறைவாகிறது. இதெல்லாம் என்ன செய்யுது, இந்த குடித்தொகை பரம்பலோட காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்துட்டு மிக முக்கியமானது வந்துட்டு இந்த சூழல் மாசடைகிற விஷயங்கள். அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்ப குடித்தொகை அதிகமா காணப்படக்கூடிய அந்த தொழில்துறை மண்டலங்கள், அதே நேரத்துல இந்த பெருநகரங்கள்ல காணப்படக்கூடிய அந்த கழிவு மேலாண்மை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்குது பிள்ளைகள். இப்போ தொழிற்சாலை, அதுல வாகன புகையில இருக்கக்கூடிய அந்த வளி மாசடைவை நாங்க சொல்லலாம். அதே நேரத்துல இந்த கழிவு நீர்கள் வெளியேற்றத்தினால இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள், அதே போல ஓடைகள், வாய்க்கால்கள், நதிகள், ஆறுகள், இதனால குளங்கள், இதுல ஏற்படக்கூடிய அந்த நீர்நிலை மாசடைவை நாங்க சொல்லலாம். அதே நேரத்துல இந்த மண்கள்ல ஏற்படக்கூடிய மாசடைவுல இந்த பிளாஸ்டிக் திடக்கழிவுகளை வந்துட்டு மண்ணில் போட்டு கொட்டுறதுனால அந்த மண் மாசடைகிறத நாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி என்ன செய்யுது, இந்த உலக குடித்தொகை பரம்பலோட இணைஞ்சு காணப்படுறது இன்னும் ஒரு பிரச்சனையாக நாங்க சூழல் மாசடைவை நாங்க சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னது, ஒரு திட்டமிடப்படாத ஒரு நகரம் அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காக வேண்டி, அவங்களோட உள்நோக்கத்துக்காக வேண்டி, அவங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி, இப்ப மத்தள ஏர்போர்ட்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்த விஷயம்லாம். அப்ப இப்படி வந்துட்டு ஒரு திட்டமிடப்பட்டப்படாத ஒரு நகரமயமாக்கலுக்கு, அதே நேரத்தில் சேரிகள உருவாக்கத்துக்கு வந்துட்டு இந்த உலக குடித்தொகை பரம்பரையில காணப்படக்கூடிய இன்னும் ஒரு பிரச்சனை சொல்லலாம். அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்ப கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு ஒரு நகரப்புறத்தை நோக்கி வரக்கூடிய அந்த மக்கள் ஒரு பெருமளவுக்கு வந்துட்டு இடம்பெயர்றாங்க. அதே நேரத்துல நகரங்கள்ல இந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமான மக்கள் வந்துட்டு ஒரு 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 அதுக்கான இப்ப நகரம்னு சொன்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டிக்கு மேல வந்துட்டு மக்கள் இருக்கிறதுனால போதுமான அடிப்படை வசதி இருக்காது. அதனால என்ன செய்றாங்க, அதிகமான மக்கள் ஸ்லம்ட் அடிப்படையில, அதாவது சேரிகள் இருக்குதானே, சேரிகள் உருவாக்குறாங்க. அதே நேரத்துல சுகாதாரமற்ற ஒரு வாழ்க்கை முறையை வந்துட்டு நடத்துறாங்க. அதே நேரத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு சுத்தம் இல்லாத ஒரு குடிநீர்னால வந்துட்டு அதிகமான நோய்கள எடுத்துக்கொள்றாங்க. நோய்கள் பரவுறத வந்துட்டு ஏற்படுதுன்னு நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். மேலதிகமா சொல்லப்போனா வந்துட்டு இப்போ வீடு அமைக்கிறதுல நிறைய பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ குடித்தொகை வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்கள்ல இப்ப நிலத்தை வாங்கக்கூடிய அந்த ஒரு 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 நிலத்தினுடைய பெருமதி இருக்குதானே,
அந்த நிலத்தினுடைய பெருமதி வந்துட்டு அதிகமா இருக்குது. இப்போ ஒரு ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு நிலம் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னா ஒரு பேஜ் வந்துட்டு ஒரு 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 50,000 சொல்றாங்கன்னு சொன்னா அதே ஒரு பேஜை வந்துட்டு நகரத்துல போயிட்டு ஒரு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்த ஒரு 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 சனத்தொகை நெரிசலான பகுதியில வாங்கினா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 10 லட்சம் சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஒரு மெயின் ரோடு இருக்குல்ல, அதே போல ஹைவேக்கு பக்கத்துல அந்த வளவை நீங்க ஒரு பேஜ் எடுக்க போறீங்கன்னு சொன்னா 1 கோடி வரைக்கும் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள். அப்படி என்ன செய்யுது, அந்த வீடமைப்பு செய்யறதுக்கான ஒரு பிரச்சனை வந்துட்டு இடம்பெறதை நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுது, உட்கட்டமைப்பு நெருக்கடிகள் ஏற்படுது. இப்ப நகரப்புறங்கள்ல வந்துட்டு ஒரு ஒரு சிறிய பகுதிக்குள்ள வந்துட்டு நிறைய மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்றதுனால அந்த போக்குவரத்து பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க இப்போ ரீசெண்டா நம்ம பார்க்கக்குள்ள இந்த கண்டில இருந்து வரக்குள்ள சரிதானே, இப்போ பெருதனை யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னு சொன்னா இப்ப அழுப்பாறை பர்ணப்பாறைன்னு சொல்லிட்டு 2 பகுதிகள் இருக்குதானே. அப்ப அதுல இந்த சிரியானி அப்படியான பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த அழுப்பாறைனால போகும். அப்ப அந்த சாரி பர்ணப்பாறைனால போகும். அந்த பர்ணப்பாறையில போக்குல கிட்டத்தட்ட அதுல நீங்க நைட் டைம்ல நீங்க எந்த ஒரு வாகன நெரிசலும் இல்லாத டைம்ல நீங்க போனீங்களா இருந்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க யூனிவர்சிட்டி போயிடலாம், சரியா? ஆனா இதே இது அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் டைம்ல அதே நேரத்துல ஆபீஸ் டைம்ல நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல போகும் அந்த இடத்தை தாண்டறதுக்கு. அப்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போற இடத்துக்கு 1 ஹவருக்கு மேல டைம் எடுக்குது. என்னத்தினால? இந்த போக்குவரத்து நெரிசல்னால, உட்கட்டமைப்பு நெருக்கடியினால ஏற்படுறதை நாங்க பார்க்கலாம். அதுல நீங்க வீதிகள் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், அதே நேரத்துல மின்சாரம், கழிவுநீர் அகற்ற விஷயங்கள் இதெல்லாமே வந்துட்டு அந்த உட்கட்டமைப்பு நெரிசல்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த சம்பளத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறைந்த அளவு ஊதியம் கிடைக்கிறது, அதே நேரத்துல வேலை இல்லாத பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல தொழிலாளர் எண்ணிக்கை வந்துட்டு அதிகமா இருக்குது, அதே நேரத்துல அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பும் குறைவா இருக்கிற நேரத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த வேலையின்மைக்கான ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்காக வேண்டி எல்லாரையும் மேல கெடுத்து என்ன செய்வாங்க, சம்பளத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய சம்பளம் என்ன செய்யுது அங்க பாதிக்கப்படுறதை நாங்க பார்த்து கொள்ளலாம். ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப வறுமை ஏற்படும், அதே நேரத்துல சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும், அதே நேரத்துல குற்றச்செயல்கள் அதிகமா ஏற்படுது, சமூக சீரழிவுகள் அதிகமா ஏற்படுறதை நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த ஒரு பிரதேச ரீதியான ஒரு 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 அபிவிருத்தி சமன் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்த பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கடற்கரை ஓரங்கள், அதே நேரத்துல நகரங்கள்ல வந்துட்டு அதிக குடித்தொகை விரைவான அபிவிருத்தி அடைந்த அதே நேரத்துல மலைப்பாங்கான பிரதேசத்துல அதே நேரத்துல வறண்ட உள்நாட்டு பகுதியில வந்துட்டு மக்கள் தொகை என்ன செய்யறாங்க குறைவா இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையாக மாற்றம் பெறதை நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா தொற்று நோய் ஆபத்துகள் அதிகமா இடம்பெறுது, பரம்பரை நோய்கள் அதிகமா இடம்பெறதை நாங்க இந்த உலக குடித்தொகை பரம்பலோட இணைஞ்சு காணப்படக்கூடிய பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இப்படியான பிரச்சனைகளை நீங்க என்ன செய்யலாம், இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது நீங்க பொதுவா எழுதக்கூடிய விஷயங்கள் பிள்ளைகள் இதெல்லாம் வந்துட்டு நாங்க இப்போ இதெல்லாம் படிச்சு பாடமாக்கி தான் எழுதணும்னு சொன்னா கேட்டா இல்ல. இதெல்லாம் நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ ஜென்ரலா நீங்க பொதுவான விஷயங்கள் நீங்க எழுதி அழகா அதுக்குரிய மார்க்ஸை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் ஜியோகிராபில அழகா செய்யக்கூடிய கேள்விதான் இந்த சனத்தொகை கேள்வி. வந்தா விட்டுறவானா இந்த கேள்வியே. இப்படி ஒரு கேள்வி வரும் பிள்ளைகள் நீங்க அழகான முறைக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்துல இந்த வறுமை தொடர்பான கேள்வியும் போட்டிக்கிறோம். அப்ப இதை நீங்க இதுக்கான ஆன்சர்களை நீங்க தேடி படிச்சு கொண்டுங்க எப்படியான விஷயங்கள் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், வருவோம். அடுத்தது குடியிருப்புகள் சம்பந்தப்பட்டு படிப்போம், சரிதானே? இப்ப குடியிருப்புகள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும்ல, இப்ப குடியிருப்புகள்ல வரக்கூடிய இப்போ இது வந்துட்டு அதிகமா வரக்கூடிய கேள்வி. இப்போ இது வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்த கேள்விதான். ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வரக்கூடியது. அதாவது சனத்தொகை வந்தா குடியிருப்புகள் வரும், வராது. அதே நேரத்தில் நகராக்கம் வந்தா இப்படி மாறி மாறி நகராக்கம் குடியிருப்பு சனத்தொகை இது மூணும் மாறி மாறி வரக்கூடிய கேள்வி. இந்த மாதிரி உங்களுக்கு குடியிருப்புகள்ல கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பிள்ளைகள். ஒரு வேலை வந்தா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதி கொள்ளுங்க. ரைட், வருவோம். அப்ப பாப்போம் கேள்வி. முதலாவது கேள்வியை பாருங்க. குடியிருப்பு என்றால் என்ன என்பதனை வரையறை செய்க. ரைட். குடியிருப்பு என்றால் என்ன பிள்ளைகள்? இப்போ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ அதாவது இப்போ குடியிருப்பு என்று சொல்றது வந்து இப்போ பொதுவா பார்த்தோம்னு சொன்னா இப்போ யாரு டிகண்டன் ஒரு ஒரு வசனம் ஒன்று சொல்லிக்காரு. புவி மேற்பரப்புல மனிதனால உருவாக்கப்பட்ட வாழிடம் தான் குடியிருப்புன்னு சொல்றாங்க. இப்போ அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்போ குடியிருப்புன்னு சொல்றது என்னது? இப்போ அவங்களோட வீடுகள் இருக்கும், அதே நேரத்துல கட்டடங்கள் இருக்கும், அதே நேரத்துல இப்போ அந்த கட்டடங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வேலிகள், அதே நேரத்தில் அவங்களுக்குரிய சொந்தமான சொத்துக்கள் வளவுகள், அதே நேரத்தில் வீதிகள், அதே நேரத்தில் தொழிற்சாலைகள், அதே நேரத்தில் களஞ்சிய சாலைகள், பண்ணைகள், இது எல்லாமே அனைத்தையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய
பாவனைக்கு உட்பட்ட பல்வகையுடைய மக்கள் சமூகத்தினரால ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது நாங்க இந்த குடியிருப்புன்னு நாங்க வரையறை செய்யலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் இல்ல, இப்ப குடியிருப்புன்னு சொன்னா என்ன, இப்ப மனிதன் இருப்பான், அங்க வந்துட்டு பாதுகாப்பு இருக்கும், இயற்கை சூழல் இருக்கும், அதே நேரத்துல அவங்களோட தொடர்பாடல் வசதிகள் இருக்கும், சமூகம் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்வோம், அந்த நாங்க குடியிருப்புகள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரி, அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட், அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். நகர குடியிருப்பில் இருந்து கிராம குடியிருப்புகளை வேறுபடுத்தி காட்டும் 3 பண்புகளை சுருக்கமாக விவரிக்குக. அப்போ நகர குடியிருப்புல இருந்துட்டு கிராம குடியிருப்புகளை வேறுபடுத்தி காட்டுற பண்புகள்னு பார்த்தா, இப்ப குடியிருப்புகள் அந்த அவங்களோட அந்த குடியிருப்புகளோட இயல்புகள், அதே நேரத்துல அவங்களோட தொழில்கள், அதே நேரத்துல அந்த மக்கள் தொகை எவ்வளவு அடர்த்தியா காணப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இந்த கிராம குடியிருப்புகள் வேண்டும், அதே நேரத்துல நகர குடியிருப்பு கண்டும் என்ன செய்யற, அதே நேரத்துல கிராம நகர குடியிருப்பு என்ன செய்யறாங்க, பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இதுல இந்த நகர குடியிருப்புல இருந்து கிராம குடியிருப்புகளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய அம்சங்களை பார்த்தோம்னு சொன்னா, அதுல பண்புகளை பார்த்தோம்னு சொல்லக்குள்ள, முதலாவது வந்துட்டு பொருளாதார அமைப்புல பார்த்தோம்னு சொன்னா கிராம குடியிருப்புல எப்படி இருக்கும், முதலாம் நிலை பொருளாதாரம் தான் அங்க இருக்கும். ஆனா நகர குடியிருப்புல பார்த்தோம்னு சொன்னா 2ஆம் 3ஆம் நிலை பொருளாதாரம் அங்க இருக்கிறத நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அதே நேரத்துல சனத்தொகை அடர்த்தியை பார்த்தோம்னு சொன்னா அங்க அதாவது கிராம பகுதியில பார்த்தோம்னு சொன்னா குறைந்த மக்கள் தொகை இருக்கும். அதே நேரத்துல அங்க அடர்த்தி அதிகமா இருக்கும். நிலப்பயன்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இங்க கிராமப்புறத்துல வந்துட்டு திறந்த நிலங்கள் இருக்கும், விவசாய நிலங்கள் வந்து அதிகமா இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்துல நகரத்தை பார்த்தோம்னு சொன்னா அதிகமான கட்டடங்கள் இருக்கும், அதிகமான வீதி வலைப்பின்னல்கள் இருக்கும், வணிக மையங்கள் வந்துட்டு அதிகமா இருக்கும், சேவை நிலையங்கள் அதிகமா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சமூக பிணைப்புகள் அடிப்படையில பார்த்தோம்னு சொல்லக்குள்ள இப்ப நெருக்கமான நேரடி சமூக தொடர்புகள் எல்லாமே வந்துட்டு எங்க இருக்கும்னு சொன்னா கிராம பகுதியில இருக்கும். அதே நேரத்துல நகரப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா இப்ப தனிமை போக்கு கொண்ட தொடர்புகள், அதே நேரத்துல முறைசாரா போக்குகள் எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிறத நாங்க பார்க்கலாம். வாழ்க்கை முறையை பார்த்தோம்னு சொன்னா இப்ப நகர குடியிருப்புல இருந்து கிராம குடியிருப்புல வேறுபடுத்தி காட்டக்கூடிய பண்புல வந்துட்டு வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொல்லக்குள்ள, கிராம குடியிருப்புகள்ல எளிமையான பாரம்பரிய வாழ்க்கை முறையை வந்துட்டு அங்க கடைபிடிச்சிருப்பாங்க. நகர பகுதியில் எடுத்தோம்னு சொன்னா வேகமான இயந்திரமயமான வாழ்க்கை முறை, நவீனமயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை அங்க கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதே நேரத்துல இப்ப சேவை வசதிகள்னு பார்க்கக்குள்ள வந்துட்டு அடிப்படை வசதிகள் வந்துட்டு குறைவா இருக்கும் எங்க கிராம பகுதியில. அதே நேரத்துல உயர்கல்வி மட்டம், அதே நேரத்துல மருத்துவம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு இது எல்லாமே வந்துட்டு உயர் மட்டத்துல இருக்கிறது வந்துட்டு நகர பகுதியில பார்க்கலாம். அதே நேரத்துல இப்ப சுற்றாடல் இயல்புகள் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இயற்கையான அதே போல மாசற்ற ஒரு ஒரு சுத்தமான ஒரு சுற்றாடல் அமைப்பு வந்துட்டு கிராம பகுதியில பார்க்கறத பார்க்கலாம். அதே நேரத்துல நகர பகுதியில மாசடைந்த சுற்றாடல் பகுதியாகவும், அதே நேரத்துல செயற்கையான சுற்றாடல் பகுதிகளாகவும் இருக்கிறத நாங்க அங்க பார்க்கலாம். அடுத்தே பார்த்தோம்னு சொன்னா சமூக ஒருமைப்பாடு வந்துட்டு பார்த்தக்குள்ள இப்ப கிராம பகுதியில எடுத்தோம்னு சொன்னா ஓரினத்தன்மை இருக்கும், அங்க வந்துட்டு பல்லினத்தன்மைகள் வந்துட்டு காணப்படுறது நகர பகுதியில பார்க்கலாம். இப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை பார்க்கலாம். இப்போ பொருளாதார நடவடிக்கை இப்போ பேசிக்கா நீங்க விளக்குறதுக்கு எடுத்தோம்னு சொன்னா இப்போ கிராம பகுதியில மக்களோட பொருளாதாரம் என்ன செய்யுது, முதன்மையான இயற்கை வளங்களை கொண்டுதான் காணப்படுது. முதலாம் நிலை பொருளாதாரத்துல நம்பி இருக்குது. உதாரணமா விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, காடு வளர்ப்பு இது எல்லாமே வந்துட்டு முதலாம் நிலை பொருளாதாரத்துல சொல்லலாம். அதே நேரத்துல நகரத்துல பார்த்தோம்னு சொன்னா 2ஆம் 3ஆம் நிலை பொருளாதாரம் நாங்க சொன்னோம். இப்ப அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்ப தொழிற்சாலைகள், உற்பத்தி பொருட்களை உருவாக்குறது, அதே உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யறது, அதே போல வங்கி சேவைகள், வர்த்தக சேவைகள், அதே போல தொழிற்சாலை வசதிகள் இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யுது, அடிப்படையாக கொண்டு காணப்படுது நகரத்துல பார்க்கலாம். இப்படி வந்துட்டு பிள்ளைகள் உங்களுக்கு விளக்க தெரிஞ்சிருக்கணும் இந்த கேள்விக்கு. அப்ப இந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு நல்லா பூரணமா விளங்கிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்விக்கு போ. இப்ப அடுத்த கேள்வி பார்த்தோம்னு சொன்னா என்னது, ஆஹ் கிராம குடியிருப்புகளின் பண்புகள் 3னை குறிப்பிட்டு விவரிக்குக. கிராம குடியிருப்புகளின் பண்புகள் 3 பார்த்தோம்னு சொன்னா பார்த்த இலங்கையில காணப்படக்கூடிய கிராம பகுதியில பார்த்தோம்னு சொன்னா உதாரணத்துக்கு கிராம குடியிருப்புல இருக்கக்கூடிய பண்புகள்ல இப்போ இலங்கையில வந்துட்டு ஒரு சனத்தொகை தானே, சனத்தொகையில வந்துட்டு கிட்டத்தட்ட 75ல இருந்து 80% மக்கள் என்ன செய்யறாங்க இந்த கிராம பகுதியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்துட்டு இப்போ உலர் வலய கிராம குடியிருப்பை பார்த்தோம்னு சொன்னா இப்போ குளத்தை மையமாக கொண்ட குடியிருப்புகள்ல உலர் வலய குல கிராமங்கள் வந்துட்டு அதிகமாக காணப்படுது. அதாவது வந்துட்டு அதே நேரத்துல கொத்தனை குடியிருப்புகள் அதிகமாக காணப்படுறத பாக்குது. அதாவது நீரை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி வீடுகள், அதே நேரத்துல குளத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வயல்வெளிகளை ஒட்டி ஒன்றாக அடர்த்தியாக வாழக்கூடிய மக்களை நாங்க அங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் சேனை பயிற்சிகளை செஞ்சு வாழக்கூடிய மக்களை நாங்க அங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கிராம குடியிருப்புகள பண்புகளாக காணப்படுது பிள்ளைகள்.
அதே நேரத்துல ஈரவலய கிராமங்களை படுத்தோம்னு சொன்னா வந்துட்டு சிதிறிய அமைப்புல குடியிருப்புகள் காணப்படுது. அதே நேரத்துல போதிய மழை வீழ்ச்சி, நீர்வளம், அதே நேரத்துல இது எல்லாமே வந்துட்டு சிறப்பா காணப்படுறதுனால ஈரவலய குடியிருப்புகள்ல வீடுகள் என்ன செய்யுது, ஒன்றோட ஒன்று ஒட்டாம பரந்த நிலப்பரப்புல சிதறி காணப்படுறதை நாங்க அங்க பார்க்கலாம். அதே நேரத்துல பல்வகையான விவசாய நில பயன்பாடுகள் அங்க இருக்கிறத நாங்க பார்க்கலாம். வீட்டு தோட்டங்கள், தென்னந்தோட்டங்கள், நெற்பயிர்ச்செய்கைகள், இப்படியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்க செய்யறாங்க. அதே நேரத்துல இந்த தோட்ட பிராந்திய குடியிருப்புகளை பார்த்தோம்னு சொன்னப்ப மத்திய மாகாணத்துல, அதே நேரத்துல மேல் மாகாணத்துல, மலைப்பாங்கன பிரதேசத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள்னால என்ன செய்யுது, இந்த குடியிருப்புகள் வந்து அது சார்ந்த வகையில காணப்படுது. அதே நேரத்துல அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த லயன் அமைப்புல வீடுகள் அமைச்சு வாழக்கூடிய மாதிரியும் இருக்கிறத நாங்க பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி தமிழ்ல இப்ப பண்புகள்ல இப்ப கரையோர குடியிருப்புகள் பண்புகள் இருக்கு. அதாவது இப்ப தீவிர கரையோர பகுதியில வந்து சுற்றி நீளமாக அமைச்சு கொள்ளப்படக்கூடிய நேர்கோட்டு குடியிருப்புகள் காணப்படும். அதே நேரத்துல மீன்பிடி துறைமுகங்கள், அதே நேரத்துல அது சார்ந்த அமைப்புகள்ல காணப்படக்கூடிய வீதி அமைப்புகள் காணப்படுறதை பார்க்கலாம். சரி புள்ள, அப்ப இதுதான் வந்துட்டு கிராம குடியிருப்புகளை காணப்படக்கூடிய பண்புகளாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கும் கிளியரா உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எழுதினீங்க. சரிண்ணா? சரி, அப்ப இது ஒரு பொதுவான விஷயங்கள், பொதுவா எழுதக்கூடிய விஷயங்களால நீங்க எழுதிட்டு போங்க. அடுத்தது, அடுத்த கேள்வி பார்ப்போம். இலங்கையின் துரித மகாபலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய குடியிருப்பு முறையில் சரி, அதுல இல்லைன்னு வரும், முறையில் காணப்படும் 3 முனைப்பான அம்சங்களை விளக்குக. ரைட். அதாவது பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இலங்கையில 1970ஆம் ஆண்டுக்கு பிற்பகுதியில நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தானே வந்து நாங்க சொல்லுவோம் இந்த துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம்னு சொல்லுவோம். நாட்டுல பொருளாதாரம், அதே நேரத்துல சமூக அமைப்புல நிறைய மாற்றத்தை கொண்டு வந்த திட்டத்துல நாங்க ஒரு திட்டத்தை நாங்க இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். சரிதானே? அதுல திட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த உலர் வலயத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த புதிய குடியேற்றங்கள், அதே நேரத்துல இந்த பாரம்பரிய கிராம அமைப்பில இருந்து வேறுபட்ட அமைப்புல என்ன செய்யுதுன்னு சொன்னா திட்டமிடப்பட்ட புதிய குடியிருப்பு அமைப்புகளை உருவாக்குற ஒரு நோக்கத்துல காணப்படுதான் இந்த துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை சொல்லலாம். இதுல இந்த குடியிருப்புல காணப்படக்கூடிய முக்கியமான அம்சங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த படிநிலை அமைப்பு குடியிருப்பு மாதிரி காணப்படுதாங்க. சரிதானே? அதாவது மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த குடியிருப்புகள் ஒரு படிநிலை அமைப்புல ஒரு திட்டமிடப்பட்டு உருவாக்குன ஒரு அமைப்புல காணப்படுது. அதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த யூனிட் அமைப்புல, பிளாக் அமைப்புல இருக்கும். சரிதானே? இப்போ குறைஞ்ச பார்த்தோம்னு சொன்னா அந்த 125ல இருந்து 250 குடும்பங்கள் ஆகுது. கோலனின்னு சொல்லுவாங்களே, 8ஆம் கோலனி, 10ஆம் கோலனி, சி பிளாக், டி பிளாக், ஏ பிளாக் அப்படின்னு சொல்லிலாம் வருமே. அப்ப அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த படிநிலை அமைப்புல வந்துட்டு குடியிருப்புகள் அமைப்பாங்க. அதே நேரத்துல இந்த வீடுகள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு அடிப்படை சந்தைகள், பாடசாலை, மருத்துவமனை வசதிகள் இது எல்லாத்தையும் மையப்படுத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னா இது வந்து உருவாக்குவாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த நகரமைய அடிப்படையில இப்ப வங்கி, தபால் கந்தோர்கள், போலீஸ் நிலையங்கள் இது எல்லாமே வந்துட்டு உயர் வசதிகள் கொண்ட ஒரு நகர அமைப்பிலும் என்ன செய்வாங்க, அமைச்சு கொள்வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த தம்புத்தேகம, அதே நேரத்துல தெய்யத்த கண்டிய இப்படியான பிரதேசங்கள்ல என்ன செய்யுது இந்த மாதிரியான அமைப்புகளை நாங்க காணப்படுறத பார்க்கலாம். இந்த துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினால புதிய குடியிருப்பு முறையில காணப்படக்கூடிய அம்சங்கள்ல ஒரு விஷயத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த நிலப்பகிர்வு, அதே நேரத்துல வந்துட்டு அந்த அளவீட்டு முறையில காணப்படக்கூடிய அமைப்பு வந்துட்டு இங்க காணப்படுது. அடுத்த விஷயம், அதாவது இந்த பாரம்பரிய முறையில வந்துட்டு நில அளவு வேறுபட்டு இருந்த அமைப்புக்கு மாறாக பார்த்தோம்னு சொன்னா இந்த மகாவலி திட்டத்துல ஒவ்வொரு குடியேற்றத்திலையும் வந்துட்டு குடும்பத்துக்கு ஒரு சீரான அளவுல வந்துட்டு நிலம் வழங்கப்பட்டது. அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்போ விவசாய நிலத்தை பார்க்கல, இப்ப நீர்ப்பாசன வசதியில இருக்கக்கூடிய 2.5 ஏக்கர், அதாவது 1 ஹெக்டேர் பரப்பும். அதே நேரத்துல குடியிருப்பு நிலம் வந்துட்டு ஒரு வீடு, அதே நேரத்துல வீட்டு தோட்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வந்துட்டு 2 ஹெக்டேர் அளவு, அதாவது இப்போ 1/2 ஏக்கர் பரப்பு காணி என்ன செஞ்சாங்க இதுல வந்துட்டு கொடுத்தாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்ன இன்னொரு விஷயம் சொல்ல போகல, நீர்ப்பாசன வாய்க்கால் கொண்ட அமைப்புல காணப்படக்கூடிய அந்த குடியிருப்பு அமைப்புகளை வகுத்து கொண்டாங்க. அதாவது இப்ப குடியிருப்புகளும் அதே நேரத்துல விவசாய நிலங்களும் வந்துட்டு இப்ப மகாவலி நீர்ப்பாசன வாழ்க்கை அமைப்போட இருந்து காணப்படுறதுனால இப்ப நேரடியா என்ன செய்யுது என்று சொல்லக்குள்ள அந்த இந்த மகாவலி ஆறோட வந்துட்டு இந்த வாய்க்கால் அமைப்போட இணைஞ்சு காணப்படுது. இதனால ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்துட்டு நிலத்துக்கு தேவையான நீர் விநியோகம் வந்துட்டு முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் வந்துட்டு அங்க குறைபாடாக இருக்கப்படையில. அதே நேரத்துல இப்ப கலப்பு குடியிருப்பு இயல்புகள் வந்து நாங்க காணப்படுறத பார்க்கலாம். இலங்கையில வந்துட்டு காணப்படக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நிறைய இனங்கள், அதே நேரத்துல நிறைய மதங்கள்,
நிறைய சமூக பின்னணியில இருந்து வந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு ஒரே மகாவலி அமைப்புகளை ஒரே சிஸ்டத்தின் அடிப்படையில சரிதானே அந்த சிஸ்டம் ஹெச் என்று சொல்லுவாங்க, சிஸ்டம் சி என்று சொல்லுவாங்க, சிஸ்டம் பி என்று சொல்லுவாங்க. இப்படியான சிஸ்டம் அமைப்புல என்ன செய்யணும்னு சொன்னா இந்த குடியேறினாங்க. இது வந்துட்டு ஒரு பாரம்பரிய கிராமங்கள்ல வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஓரிடத்தன்மையாக மாற்றுனதுல பன்முக கலாச்சார சமூகத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா இது வழிவகுத்ததை நாங்க சொல்லலாம். என்னது இந்த துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த கட்டமைப்புகள் சார்ந்த அமைப்புல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த குடியிருப்புகளை வகுத்து கொண்டாங்க. அதாவது இந்த பாரம்பரிய கிராமத்தை போல இல்லாம இந்த ஒரு புதிய குடியிருப்புகளை உருவாக்குற ஒரு திட்டத்தை வந்து கொண்டாங்க. இப்போ அதாவது பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஒரு அகலமான வீதி அமைப்புகள் வீதி வலைப்பின்னல்களை செஞ்சாங்க. அதே நேரத்துல இந்த குடிநீர் வசதி மின்சார விநியோகம் அதே நேரத்துல பாடசாலைகள் அதே நேரத்துல கூட்டுறவு சங்கங்கள் உரக்களஞ்சியங்கள் இது எல்லாமே வந்துட்டு ஒரு முறையான அமைப்புல வந்துட்டு அமைஞ்சு காணப்படுறதை நாங்க பார்த்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அந்த கொத்தனி குடியிருப்புகள் அமைப்புகள் காணப்பட்டுச்சு அதிகமா. அதாவது வந்துட்டு விவசாய நிலங்கள்ல வந்துட்டு தனியாகவும் அதே நேரத்துல வீடுகள் அனைத்தும் வந்துட்டு ஒன்றிணைஞ்சு ஒரு கொத்து கொத்தன் அமைப்புல காணப்பட்ட மாதிரியும் என்ன செஞ்சுட்டு சொன்னா காணப்பட்டதை நாங்க பார்க்கலாம். இதுல வந்துட்டு குடிநீர் வசதி மின்சார வசதி வீதி வசதிகள் இது எல்லாமே வந்துட்டு ஒரு கொத்தனி அமைப்புல இருந்ததுனால இது எல்லாமே வந்துட்டு ஒரு குறைந்த செலவுல அனைத்து குடும்பங்களும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த வசதிகள்லாம் இருந்ததை நாங்க இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தே பார்த்தோம்னு சொன்னா வர்த்தக ரீதியான விவசாய நோக்கங்கள் காணப்பட்டுச்சு. அதுல வந்துட்டு சந்தை சார்ந்த விவசாய தொழில்நுட்பங்கள் காணப்பட்டதை நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த பி ஓனியன்ஸ் அதே நேரத்துல சில்லிஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமா காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல சமூக அமைப்புகள உருவாக்கம் அதுல விவசாய அமைப்புகள உருவாக்கம் அதே நேரத்துல இந்த கால்வாய் சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கான அந்த அமைப்புகள் சம்பந்தப்பட்ட உருவாக்கம் இதெல்லாம் உருவானதை பார்க்கலாம். அதே நேரத்துல இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இப்படியான இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 விஷயம் தெரிஞ்சாலே நீங்க இதை விளக்கிட்டு போகலாம். இப்ப இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன். சரிதானே? ஓகே ரைட். அப்ப பிள்ளைகள் அப்ப எல்லாருக்கும் கிளியரா அப்ப இதெல்லாம் விளங்கிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? வாரேன்.